Hello all. Last class நம்ம என்ன பண்ணோம்னா nth root of unity of a complex number எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதை வச்சு அதுக்கப்புறம் வந்து cube root of unity எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ரெண்டு மெத்தட்ல காமிச்சேன். Now let we enter into fourth root of unity and what are the results in nth root of unity ன்னு பார்த்துட்டு சில sums இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Find fourth root of unity. லாஸ்ட் கிளாஸில் நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பார்த்த மாதிரியே தான் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டியை வச்சு கூட வி கேன் ஜென்ரலைஸ் தி nth ரூட் ஆஃப் யூனிட்டி. இப்போ பாருங்கள், ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு என்ன அர்த்தம்? z is equal to 1 power 1/4 or I can write it as fourth root of 1 கூட எழுதலாம். அதான் fourth root of 1 தான் 1 power 1/4 சொல்கிறேன். அப்போ z is equal to I want to find out z, that is 1 power 1/4 என்ன வேணும்னு தெரியணும். அப்போ ஒன்றுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். போலார் ஃபார்மில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்னா cis 0ன்னு சொல்லுவேன். ஆர் ஐ கேன் ரெப்ரசன்ட் இட் அஸ் e power i0ன்னு கூட சொல்லலாம். எப்படி எதாவது சொல்லலாம். அப்போ ஒன்றுக்கு பதிலாக cis 0 the whole power 1/4 ஆர் ஐ கேன் ரெப்ரசன்ட் இட் அஸ் e power i0 the whole power 1/4. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெப்ரசன்ஸ் z in போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது nth root of unity கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போலார் ஃபார்மில் நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆர் மாடுலஸ் இஸ் 1 தீட்டா ஈக்குவல் டு 0 இங்கே. ஓகே, ஆட் 2k பை டு தி ஆர்குமெண்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்? சிஸ் 0 ப்ளஸ் 2k பை த ஹோல் பவர் 1/4. 1/4னா எனக்கு எத்தனை ரூட் வேணும்? 4 ரூட் வேணும். அப்போ 4 ரூட்னா கேயோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? 0 போட்டால் ஃபர்ஸ்ட் ரூட் தட் இஸ் 0வே கிடச்சிடும். 1 2 3 பாருங்கள், 4 ரூட் கிடச்சிதான் பாருங்கள். 0 1 2 3 we are getting 4 roots for z is equal to cis 0 plus 2k pi the whole power 1/4. இதை எப்படி எழுதுனா? cis 2k pi the whole power 1/4 by 4. ஸோ லாஸ்ட் கிளாஸில் nth root of unityல எப்படி ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை திருப்பி என்னால் ரிமைண்ட் பண்ணுறேன். ஜென்ரல் ஃபார்ம் வந்து r power 1/n cis theta plus 2k pi the whole thing divided by n. அந்த மாடலில் தான் போட்டிருக்கு. ஆறுங்கிறது இங்கே 1 cis தீட்டாக்கு பதிலாக எனக்கு 0 ப்ளஸ் 2k pi by n. என்னங்கிறது இங்கே 1/4, அதனால் by 4 பண்ணலாம். இஸ் இட் கிளியர்? ஃபார் ஆல் k is equal to 0 1 2 3. ஓகே, இப்போ நான் ரூட்ஸ் ஒன்றுனா கண்டுபிடிக்கிறேன். இது வந்து z is equal to cos 2k pi by 4 plus I sin 2k pi by 4 அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா போலார் ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் ரூட்ஸை ஃபுல்லாக எழுதுகிறேன். தி ரூட்ஸ் ஆர் வரிசையாக ஒவ்வொரு ரூட்டாக எழுதுகிறேன். k 0வாக இருக்கும்போது ஃபஸ்ட் ரூட் கிடைக்கும். தி ரூட்ஸ் ஆர் when k is equal to 0 cis அதாவது cos k வந்து இங்கே 0ன்னு ஆகிடும். k 0ன்னு ஆகிட்டுனா என்ன ஆகிடும்? 2 0 pi அப்போ 0 cos 0 plus I sin 0. cos 0 என்ன? 1 sin 0 என்ன? 0. therefore the answer is 1. அடுத்தது when k is equal to 1 அப்போ kக்கு பதிலாக 1 போட்டேன்னா cos kக்கு பதிலாக 1 போடுறேன் பாருங்க. 2 pi by 4 2 pi by 4 plus I sin 2 pi by 4. இந்த 2வையும் 4ஐயும் கட் பண்ண என்ன ஆகும்? cos pi by 2 plus I sin pi by 2. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன். என்னென்னா திருப்பி அந்த வழியை சொல்கிறேன். இந்த இடத்துல 1 இருக்குது, இந்த இடத்துல -1ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஐங்கிற பாயிண்ட்டு, இந்த இடத்துல -i, that is -1. இது இமேஜினரி பார்ட்டு. ஸோ 1 ரெப்ரசன்ஸ் ஆங்கிள் வந்து 0 டிகிரி. அப்போ cis 0 அப்படின்னா 1, cis pi அப்படின்னா -1, cis pi by 2 அப்படின்னா i, cis -pi by 2 அப்படின்னா என்ன வரும்? -iன்னு வரும். ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு என்ன ஆகிடும்? k is equal to 1 இருந்தால் cos pi by 2 plus I sin pi by 2 cis pi by 2 இருக்கு. cis pi by 2 தான் உங்களுக்கு என்னது? i. This represents the position of i. cos இல்லாட்டி எப்படி சொல்லலாம்? cos pi by 2 0 sin pi by 2 1 1 into i.
அதே மாதிரி பாருங்க when k is equal to 2 2ன்னு போட்டால் என்ன ஆகும் cos this implies another root is 2ன்னு போடும்போது 2 2s are 4 pi by 4 2 2s are 4 pi by 4 வரும் 4 pi by 4 plus I sin 4 pi by 4 அப்போ என்ன ஆகும் cos 4 pi by 4 னா cos pi plus I sin pi cos pi plus I sin pi என்னது -1 which is equal to -1. Okay, so this is the rectangular form or standard form of representation of the complex number. K is equal to 3 இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் cos k க்கு பதிலா 3 போடுங்க 3 2s are 6 அப்ப 6 pi by 4 plus I sin 6 pi by 4 6 4 அடிச்சா என்ன ஆகும் cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. So அந்த 3 pi by 2 நான் எப்படி எழுதலாம் cos 3 pi by 2 னா pi plus pi by 2 கரெக்டானு பாருங்க 2 plus 1 3 pi by 2 கரெக்டா இருக்கு பாருங்க plus I sin pi plus pi by 2. Is it clear? Cos of 180 plus theta cos of 180 plus pi by 2 அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 180 plus theta னா இந்த இடத்துல வரும் அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா cos வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் 180 plus theta அப்போ என்ன ஆகும்னா third quadrant cos is negative minus cos pi by 2 னு வரும் இதுலயும் minus I sin pi by 2 னு கிளியரா cos pi by 2 ஓட வேல்யூ 0 sin pi by 2 ஓட வேல்யூ 1 அப்போ minus I. Is it clear? அப்போ உங்களுக்கு fourth root of unity the roots of fourth root of unity are என்னென்ன வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 1 ன்னு வந்திருக்கு இன்னொன்னு வந்து என்ன வந்திருக்குன்னா cis அதாவது 1 அப்படினா மீனிங் என்னன்னா 1 வந்து நான் cis disk போலார் ஃபார்ம்லயும் சொல்றேன் ரெக்டாங்குலர் ஃபார்ம்லயும் சொல்றேன் cis 0 cis pi by 2 cis pi அடுத்தது cis minus pi by 2 minus sign வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் cis minus pi by 2 இது என்ன சொல்றேன் 1 I minus 1 minus I. ஸோ இந்த மாதிரி 4 ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கு இதை நான் வந்து என்ன செய்யறேன்னா டயக்ராமேட்டிக்கா பிளாட் பண்றேன் ஜஸ்ட் பாருங்க எப்படி வருது படம் this is your real axis this is your imaginary axis first point is 1 அடுத்த பாயிண்ட் வந்து I இங்க இருக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து -1 இந்த இடத்துல வந்து -I. So இதை நான் என்ன பண்றேன் அப்படியே ஜாயின் பண்ணி you will get a see here you will get a circle model. So you are getting a 4 complex number எங்கெங்க complex number கிடைக்குன்னா this is the first complex number 1 ரெண்டாவது complex number omega மூணாவது complex number omega square நாலாவது complex number omega 4. So if it is cube root of unity first root is 1 omega square and omega cube அப்ப இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேக்ஸ் an angle 0 டிகிரி இது 90 டிகிரி இது 180 டிகிரி இது வந்து 270 இப்போ இத நாளையும் ஜாயின் பண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க it forms the vertices of a square செக் பண்ணி பாருங்க it forms the vertices of a square so cube root of unity forms the vertices of an equilateral triangle fourth root of unity forms the vertices of the square each angle பாருங்க இங்க 90 டிகிரில இருக்கிற மாதிரி is it clear okay so cube root of unity ல the roots are 1 omega square 1 omegaங்கிறது cis 2 pi by 3 omega squareங்கிறது cis 4 pi by 3 இத லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம் இப்போ fourth root of unity ல the roots எப்படி இருக்கும்னா 1 omega square omega cube இந்த 1 ரெண்டு சேம் because one of the rootங்கறனால 1 is a 1 unityங்கறனால 1 வந்திருக்கு இங்க பாருங்க ஒமேகா இந்த ஒமேகா வேற இந்த ஒமேகா வேற இந்த ஒமேகாவோட மீனிங் என்னன்னா fourth root of unityல டேலி ஆகக்கூடிய ஒமேகா இந்த ஒமேகாவோட அர்த்தம் என்னன்னா cube root of unityல வரக்கூடிய ஒமேகா ஓகே இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா cis 2 pi by 3ங்கறோம் இந்த இடத்துல ஒமேகா என்னன்னா cis 2 pi by 4 அப்ப ஒமேகா ஸ்கொயர் என்னவாமானா cis 4 pi by 4 ஒமேகா கியூப் என்னவாமானா cis 6 pi by 4 இதையே எப்படி எழுதலாம்னா e power I0 சோ இது வந்து
அதாவது இதை வந்து நான் எதில் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் போலார் ஃபார்மில் சொல்லிட்டு வரேன். இதே யூலர்ஸ் தியரம் வழியாக சொல்லிட்டு வரேன். e பவர் i0, e பவர் i 2π/4, e பவர் i 4π/4, e பவர் i 6π/4. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்படி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி நான் திருப்பி எதில் காமிக்கிறேன். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி சம் ஆஃப் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 0. அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம்ஸ் ஏ ஜிபி 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இருக்கும். அதோட காமன் ரேஷியோ r is equal to ஒமேகா. இங்கேயும் பாருங்களேன், fourth root of unity 1 omega omega square omega cube etc. This also forms a GP with common ratio omega. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா nth root of unity generalize பண்றேன். nth root of unity forms GP with the common ratio என்னவா இருக்கும்? ஒமேகாவா இருக்கும். The nth root of unities are nth roots of unity. என்னென்ன ரூட் வரும் உங்களுக்கு? 1 வரும், ஒமேகா வரும், ஒமேகா ஸ்கொயர் வரும், ஒமேகா கியூப் வரும், எக்ஸெட்ரா ஒமேகா பவர் n-1 வரைக்கும் வரும். இங்க பாருங்களேன், ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா கியூப்ல முடியாது, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா ஸ்கொயர்ல முடியாது. அப்ப nth ரூட் ஆஃப் யூனிட்டினா எதுல முடியணும் உங்களுக்கு? ஒமேகா பவர் n-1. அப்ப இந்த ஒன்னும் இந்த ஒன்னும் இந்த ஒன்னெல்லாம் சேம். ஆனா இந்த ஒமேகா வேற, இந்த ஒமேகா வேற, இந்த ஒமேகா வேற. அப்ப nth ரூட் ஆஃப் யூனிட்டில ஒமேகா எப்படி இருக்கும்? 1 அப்படியே இருக்கும். அப்ப ஒமேகாங்க வரும்போது sis 2k, k க்கு பதிலா 1 போடும்போது sis 2π/n. அடுத்து என்ன இருக்கும்? sis 4π/n. அடுத்தது sis என்னவா இருக்கும்? 2 ஆட் பண்றேன், 6π/n. Is it clear all of you? அப்ப nth roots of unity forms a GP with the common ratio omega. இப்போ arguments of nth root of unity நீங்களே சொல்லலாம். nth roots of unity எப்படி இருக்குன்னு பாருங்க. argument ஃபர்ஸ்ட்க்கு 2π/n, 4π/n. ஃபர்ஸ்டோட argument 0, 2π/n, 4π/n, 6π/n etc. அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ஃபார்ம்ஸ் AP, இது APல இருக்கு, with common difference என்னவா இருக்கு? 2π/n. Is it clear now? இப்போ எப்படி நம்ம வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்றோமோ, fourth root of unity forms the என்ன ஷேப்ல இருக்குன்னா ஸ்கொயர்னு சொல்றோமோ, ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு என்ன இருக்கும்? இதே சர்க்கிள், யூனிட் சர்க்கிள்ல 5 வெர்டிசஸ் எல்லாமே ஈக்குவல் லென்த்ல இருக்கும். அப்ப பென்டகன் ஷேப்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும்? nth root of unity forms a n-sided polygon. இப்ப nth root of unity டயக்ராம் எப்படி இருக்கும்னா, you will get n, அதை ஏற்கனவே போன வீடியோல வரைஞ்சு காமிச்சிருக்கேன். யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். யூனிட் சர்க்கிள்ல all the n roots ஃபர்ஸ்ட் 1 இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்னா ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், ஒமேகா பவர் 4 எக்ஸெட்ரா. உங்களுக்கு ஒமேகா பவர் n-1 இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, n-1. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா you will get n-sided polygon. இந்த மாதிரி எத்தனை ரூட் வருதோ அத்தனை ரூட்டையும் ஜாயின் பண்ணிட்டே வரேன், you will get என்ன வரும்? n-sided polygon. இந்த மாதிரி ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாத்துக்குமே ரேடியஸ் 1 இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா செக் பண்ணீங்கன்னா, அண்ட் எல்லாத்தோட ஆங்கிள் டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா எல்லாத்தோட ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 2π/n. இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 2π/3, தட்ஸ் ஆல். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா 2π/4, ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா 2π/5. இப்போ nth ரூட் ஆஃப் யூனிட்டினா ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்? 2π/n இருக்கும். ஓகே, அதுல சில ஸ்பெஷல் கேசஸ். nth ரூட் ஆஃப் யூனிட்டில 1 plus omega plus omega square etc. omega power n-1 என்னவா இருக்கும் அப்படிங்கறத இப்ப செக் பண்றோம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில என்ன பார்த்தோம்? 3 ஆட் பண்ணா 0. இப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்ல செக் பண்ணா 1 i -1 -i 4 ஆட் பண்ணுங்க, 1 i -1
மைனஸ் ஐ. நாளையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 0ன்னு வருது. அப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டிலையும் this is omega, already I told you 1 omega, omega square, omega cube. அப்போ 1 plus omega plus omega square plus omega cube எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு 0 வருது. அப்போ 1 plus omega plus omega square plus omega power n minus 1 ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? 0. ஸோ இதில் என்ன ரிசல்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம்? சம் ஆஃப் nth roots of unity is always 0. and second case வாங்க product of all the roots என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா product of nth root of unity, nth roots of unity எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 1 omega, omega square etc omega power n minus 1. அப்போ 1 into 1 எப்படி எழுதலாம்னா omega power 0 into omega power 1 into omega power 2 etc omega power n minus 1. omega power 0 ஓட வேல்யூ 1. ஸோ ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? அதே தான் வரப்போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இந்த 1ஐ விட்டுட்டு அடுத்ததுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? omega into omega square into omega, this is nothing but omega into omega square into etc omega power n minus 1. அப்படி கூட சொல்லலாம்ல. இதை எப்படி சொல்லலாம்னா ஒமேகா பவரை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n minus 1. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஒமேகா பவர் 0ங்கிறது 1 தான். 1 இன்ட்டு எனி நம்பருங்கிறதுனால இதை இக்னோர் பண்ணிட்டு ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்லேருந்து கொண்டுறேன். இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒமேகா பவர் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n minus 1 இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா ஒமேகா பவர் n, that is n minus 1 into n plus 1, n minus 1 plus 1. அப்போ 1 1 கட்டாய் n by 2. Is it clear now? Omega power n the whole power n minus 1 by 2. Clear? Omega power n the whole power n minus 1 by 2. சரி, இப்போ ஒமேகா பவர் என்னன்னா உங்களுக்கு ஒமேகானா என்ன தெரியும்? ஒமேகானா e power I 2 pi by n ன்னு தெரியும். the whole power n, அதாவது omega is equal to e power I 2 pi by n. the whole power n, இந்த n அதுக்கு மேலே the whole power n minus 1 by 2. clear? இந்த n இந்த n கட் ஆயிடும். which is equal to e power I, இந்த n கட் ஆயிடுச்சு, 2 pi இருக்கு. e power I 2 pi the whole power n minus 1 by 2. இந்த 2வும் இந்த 2வும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு 2வும் கட் ஆயிடும். அப்போ பெண்டிங் என்ன இருக்கு? e power I pi the whole power n minus 1. already I told you e power I pi is nothing but cos pi plus I sin pi. அப்போ cos pi plus I sin pi ஓட வேல்யூ -1. so -1 the whole power n minus 1. is it clear now? so product of nth root of unity is -1 the whole power n minus 1. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? cube root of unity, அப்போ n cube 3 இருக்குமா? அப்போ -1 the whole power 3 minus 1. செக் பண்ணி பாருங்க. cube root of யூனிட்டியில் ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னு பாருங்க. அதாவது 1 into omega into omega square என்ன வரும்? -1 the whole power 3 minus 1 because cube root of unity. 3ல 1 போனால் 2, -1 the whole square is 1. ஏற்கனவே அதானே வந்தது. அதே மாதிரி 1 into omega square into etc omega power 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1லேருந்து ஆரம்பித்து omega power 5ல முடிஞ்சா 6th root of unityன்னு அர்த்தம். அப்போ -1 the whole power 6 minus 1 5. therefore the answer is -1. so you can easily find out the product of nth root of unity as -1 the whole power n minus 1 and sum of the nth root of unity is 0. so in the logic we are going to apply many problems. let me see the problems one by one. okay, now I am going to discuss about the value of omega and for different values of n ல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வேல்யூ ஆஃப் n எப்படி இருந்தா n வேல்யூ ஆஃப் ஒமேகா எப்படிங்கிறத போடலாம். ஒன்றுன்னா
சில இதை பார்க்கலாம். இப்போ வந்து n வந்து 2வாக இருந்தா நல்லா பாருங்கள், n வந்து 2, அதாவது நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2வாக இருந்ததுன்னா உங்களோட ஒமேகாவோட வேல்யூ, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படி சொல்கிறேன். 2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஒமேகா என்னவா இருக்குன்னா e⁻i 2π/2. அப்புறம் நீங்கள் ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 அப்படின்னா மீனிங் என்னென்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டியில் இருந்தால் அப்போ ஒமேகா எப்படி இருக்குன்னா e⁻i 2π/3. கிளியர்? 4ஆக இருந்தால் இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் நம்ம ஒமேகாவை பார்த்துட்டோம். 4ஆக இருந்தால் e⁻i 2π/4. கிளியர்? அப்போ அதே மாதிரி போயிட்டே இருக்கலாம். என்னா இருந்தா, அதாவது kth டேர்மாவோ nth டேர்மாவோ இருந்தா, என்னா இருந்தா, அப்போ இஃப் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி k ரூட்ஸ் அப்படின்னு இருந்தானா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா e⁻i 2π/k. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் n ரூட்ஸாக இருந்தா e⁻i 2π/n. ஸோ திஸ் டிஃபைன்ஸ் தி வேல்யூ ஆஃப் சிங்கிள் ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், ஒமேகா பவர் 4 என்ன செய்யணும், இதோட பவரில் 3, 4 பைன்னு போட்டு போயிட்டே இருக்கேன். கிளியர்னா? ஓகே. z e⁻i θ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொட்டேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z, ரொட்டேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z பை θ ரேடியன்ஸ் இன் என்னது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படின்னா மீனிங் என்னன்னா இஃப் யூ ஆர் ஹேவிங் suppose let we have a z complex number here, z into e⁻i θ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏதோ ஒரு ஆங்கிளில் மேக் பண்ணுறது ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களோட நியூ பொசிஷன் z into e⁻i θவோட நியூ பொசிஷன் எப்படி இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து எத்தனை ஆங்கிள் ரொட்டேஷன் கொடுக்குறேன்னா θ ஆங்கிள் ரொட்டேஷன் கொடுத்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதுன்னு அர்த்தம். அப்போ θ ஆங்கிள் let it be θ இங்கே இருக்குன்னா θ ஆங்கிள் ரொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நியூ பொசிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z e⁻i θ இங்கே இருக்கும். மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் θ ரொட்டேஷன். அந்த இசட்டோட ரேடியஸ் என்னவா இருக்கோ அந்த ரேடியஸ் இதில் ஃபிக்ஸ் ஆகும். இசட்டில் இங்கே வந்து இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்கோ அதே ரேடியஸில் இங்கே ஃபிக்ஸ் ஆகி ரொட்டேஷன் மேக்ஸ் அன் ஆங்கிள் எவ்வளவு θ ஆங்கிள் ரொட்டேஷன் கொடுத்து இந்த பொசிஷன் இங்கே. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் z e⁻i θ அப்படின்னா இஸ் அ ரொட்டேஷன் ஆஃப் z by theta radians in anti-clockwise direction எதுல சுத்துறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அபவுட் தி ஆரிஜின். இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன். இப்போ உங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் z is equal to r into e⁻i ஆல்ஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. i ஆல்ஃபா ஃபைண்ட் z e⁻i θன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் r e⁻i ஆல்ஃபா இன்ட்டு e⁻i θன்னு அர்த்தம். ஆனால் என்ன ஆகும், மாடுலஸ் அப்படியே இருக்கும். e⁻i எங்கே இருக்கும், θ ப்ளஸ் ஆல்ஃபாவில் இருக்கும். பாருங்களேன், அதை தான் இங்கே சொல்கிறேன். மாடுலஸ் இஸ் r. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இதுதான் உங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ இசட் ஐ ஆல்ஃபா எங்கே இருக்கும், அதே ஆர் ரொட்டேஷன் மாடுலஸ் இருக்கும். அப்போ உங்களோட புது பொசிஷன் என்ன இருக்குன்னா θ ப்ளஸ் ஆல்ஃபா ஆங்கிள், அதாவது ஆர்குமெண்ட் θ ப்ளஸ் ஆல்ஃபாவில் உங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஆனது இசட் இன்ட்டு e⁻i θ ஆனது ஃபிக்ஸ் ஆகும். Now I am going to give the full gist of this chapter nth root of unity. ஸோ ஒரு nth root of unity கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம். இப்போ இசட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆரும் கிடைக்கும் தீட்டாவும் கிடைக்கும். அடுத்து இப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னா we are going to add the any root of unity instead of fourth root of unity. If you have any root of unity, first we are adding argument 2k pi to the argument. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மேலே என்ன பவர் இருக்கோ, இப்போ p/q ஃபார்மேட்டில் இருந்தால் அந்த p/qவை நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், r e⁻i θ ப்ளஸ் 2k pi இன்ட்டு p/q ஃபார்மேட்டில் இருக்கும். போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா சிஸ் தீட்டான்னு வரும். த ஹோல் பவர் p/q ஃபார்மேட்டில் இருக்கும். இதான் உங்களோட
போலார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இசட் கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து நான் என்ன பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு ஆட், முன்னாடி ஆர் இருந்தா மாடுலஸ் இஸ் ஆர்னா ஆர்னே வச்சுக்கோங்க. ஆர் சிஸ் தீட்டா பிளஸ் 2k பை த ஹோல் பவர் p by q ஃபார்மேட்ல கொண்டு வந்துக்கிறேன். தட் இஸ் ஆடிங் ஆர்குமெண்ட் 2k பை adding 2k pi to the argument, adding 2k pi to the argument அதை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா r sis theta plus 2k pi அதை எழுதிட்டு இந்த மேலே என்ன பவர் இருக்கோ அதை உள்ள கொண்டு வரேன். அப்போ எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்னா q ரூட்ஸ் கிடைக்கும். we will get q ரூட்ஸ். அப்போ q ரூட்ஸில் வந்து k வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 0 1 2 etc. q minus 1. இப்போ 4 நானா 3 minus 1, சாரி 4 minus 1, 5 நானா 5 minus 1, அப்போ q னா q minus 1. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னா இப்போ z is equal to r sis theta இருக்குன்னு வச்சுக்கோங்க. z is equal to r sis theta the சாரி இங்கே கூட r p by q வரும். r p by q sis theta the whole power p by q ஃபார்மேட்ல இருந்தா you can do in some other method also. r power p by q sis theta the whole power p the whole power 1 by q ன்னு கூட மாத்தலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா r power p by q sis p q because p is a integer ஆயிடும். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா De Moivre's theorem யூஸ் பண்ணி p உள்ள கொண்டு வந்துறோம். the whole power 1 by q. இப்போ நம்ம என்ன பண்றோம் qth root of infinity கண்டுபிடிக்கணும். so whenever we are finding all the roots we have to add 2k pi to the argument. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. the whole power 1 by q ன்னு இருக்கும். அப்போ r power p by q sis p theta plus 2k pi whole thing divided by q. இதுவும் ஒரே ஆன்சர் தானா? கண்டிப்பாக இங்க r வந்து p by q வரும், இங்க r வந்து p by q வரும். both are one and the same. பொசிஷன் வைஸ் அது ரொட்டேஷன்ல திருப்பி அந்த பொசிஷன்லயே வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணலாம், இந்த மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ we have seen about cube root of infinity, fourth root of infinity. Sum of all the cube root of infinity or sum of all the nth root of infinity is always 0 and the product of all the nth root of infinity is -1 the whole power n minus 1. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா z into e power i theta அப்படின்னு சொன்னானா அந்த zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதை e power i theta வால மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆனது தீட்டா ஆங்கிள் ரொட்டேஷன்ல ஃபிக்ஸ் ஆகும். மாடுலஸ் அப்படியே இருக்கும், தீட்டா ஆங்கிள் ரொட்டேஷன்ல ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல we will do many problems using this De Moivre's theorem. That is we are at the fag end of the complex number according to the 12th standard syllabus. So please do all the sums. Thank you.